ஹலோ காய்ஸ், கர்நாடகாவில் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் ரொம்பவே மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்குது. அதே மாதிரி நேச்சருமே ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. அதனால் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காஃபி எஸ்டேட்டுக்கு லெவல் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே அதிகமாக காஃபி, மிளகு, ஏலக்காய், பாக்கு, இஞ்சி இந்த மாதிரி விளைச்சல் தான் அதிகமாக விளைவாங்க. இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். காட்டு யானை, காட்டு எருமை இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ரோட்லேயே வந்து நிற்கும். அதனால் வண்டியை எங்கேயுமே நடுவில் நிப்பாட்டக்கூடாது. இங்கெல்லாம் அதிகமாக ஃபாரஸ்ட் கார்டுங்க அங்கே இருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன் தான். இந்த மரத்தில் கொடி மாதிரி பரவி இருக்கிறது வந்து மிளகு செடி. இப்போ பார்க்குற எல்லாமே காஃபி பிளான்டேஷன் தான். இங்கே வந்து காஃபி, மிளகு, பாக்கு இது மூணும் ஒட்டுக்காக தான் ஒரே மிக்சடு க்ராப்பாக விளைவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாக்கு மரம். இந்த ஹைட்டாக போயிருக்கிறது வந்து பாக்கு மரம். இது வருஷத்தில் ஒரு தடவை காய் காய்க்கும். அந்த சீசனில் மட்டும் இந்த காய் காய்க்கும். காஃபி, மிளகு இது எல்லாமே வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்தந்த சீசனில் காய் காய்க்கும். இதெல்லாமே பாக்கு மரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து பாம் ட்ரீ. பாம் ட்ரீனா பாமாயில் எடுப்பாங்க இல்லையா, பாமாயில் வருது இல்லைங்களா, அது வந்து இந்த செடியில் ஒரு வேரில் வந்து ஒரு காய் மாதிரி விடும். அதிலிருந்து தான் பாமாயில் எடுப்பாங்க. இது வந்து பாமாயில் வந்து சாப்பாடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மொத்தமும் பாம் ட்ரீஸ், பாமாயில் தோட்டம், பாமாயில் ட்ரீஸ் தோட்டம். இங்கே வந்து ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. இதெல்லாமே மொத்தம் பாம் ட்ரீஸ் தோட்டம் தான். இதுக்கப்புறமா இந்த பக்க சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே நெல் விளையிற வயல். இனிமேல் நெல் விளைச்சல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த ஏரியாவில் வந்து யானைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தோட்டத்துக்காரங்க வந்து அவங்க தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சைடில் எல்லாம் வேலி மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. இதனால் இதை தாண்டி எந்த மிருகமும் தோட்டத்துக்குள்ளே போக முடியாது. அந்த யூஸ்க்காக எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவோட பார்ப்போம்.